ஹலோ யூஎஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரோஃபனோஃபோஸ் 40% ப்ளஸ் ஹைப்பர்மெத்ரின் 4%. இந்த டெக்னிக்கல் கண்டென்ட்லான கெமிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா பயிர்களையுமே காய் வகை பயிராக இருக்கட்டும், கொடி வகை பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், இதில் எந்த மாதிரி பயிராக இருந்தாலும் எல்லா பயிர்லேயுமே புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக எந்த மாதிரி பயிர்களில் இது அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, காய் வகை பயிர்களில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக கத்திரிக்காய் செடிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கத்திரிக்காய் செடிகளில் வந்து நார்மலாகவே காய்ப்புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். பூ பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பிஞ்சு பிடிக்கும் போதே சின்னதாக இருக்கும்போதே காய்ப்புழு தாக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை கண்டுக்காமல் விடும்போது என்ன ஆகும்னா காய்ப்புழு வந்து தண்டுப்புழு ஆக ஆரம்பிக்கும். தண்டுப்புழு ஆயிடுச்சுன்னா கொண்டையெல்லாம் அங்கங்கே கரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆகும்போது மகசூல் இழப்பு ஏற்படும். ஸோ இதை வந்து கத்திரி செடியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வெண்டைக்காய் செடிலையுமே இதே தான், அந்த கிராப்லேயும் இதே மாதிரி தான் நடக்கும். ப்ளஸ் பருத்தியில் வந்து காய்ப்புழு அதிகமாக இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க கட்டுப்படுத்துறதுக்கு. பழ வகை பயிர்கள்லையுமே மாதுளை, சப்போட்டா, ஆரஞ்சு, எலுமிச்சை இந்த மாதிரி பயிர்களெல்லாம் புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மருந்தோட யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது புழுக்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பூச்சிகளுக்குமே ஓரளவு கேட்கும். சக்கிங் பெஸ்ட், சூவிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாறுறிஞ்சும் பூச்சிகள், சவைக்கக்கூடிய பூச்சிகள், இந்த மாதிரி எல்லா பூச்சிகளுக்குமே கேட்கும். ஆனால் அந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டு தான் கேட்கும். ரொம்ப ஹை இன்ஃபெஸ்டேஷனில் கேட்காது, இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் கேட்கும். இதே புழுக்களுக்குன்னு பார்க்கும்போது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கேட்கும். இது மட்டும் இல்லாமல் இதோட ஒர்க்கிங் பார்க்கும்போது கான்டாக்ட் மூலமாகவே ஆகும். ப்ளஸ் இல்லை அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காகவும் இது யூஸ் ஆகும். அப்படின்னா பிளான்ட்டோட டிஷ்யூஸ், செடியோட பாகங்களில் ஊடுருவி வேலை செய்யும். இதோட தன்மை வந்து ரெசிடுவல் ஆக்ஷன். ஸ்ப்ரே பண்ணி ஒரு வாரம் அந்த மாதிரி கேப்பில் கூட இதோட எஃபெக்ட் வந்து செடிகளில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மருந்தால் பூச்சிகள் எப்படி சாகும் அப்படின்னு பார்க்கும்போது, பூச்சிகள் மேலே இது படும்போது பூச்சிகள்லாம் பேரலைசிஸ் ஆகும். அதாவது கை கால்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாமல் போயிடும். செயலிழந்ததுக்கப்புறம் அதால் ஃபீடிங் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இது நிற்கும்போது செத்துரும். இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்ஃபெஸ்டேஷன் ஆன செடிகளுக்கு மட்டும், நோய்களுக்கு மட்டும் இதை கொடுக்கும்போது 1 ml யூஸ் பண்ணாலே ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஏதாவது சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பிளான்ட் க்ரோத்துக்கான ஹார்மோன்ஸை தூண்டிவிடும். அந்த மாதிரி அப்நார்மல் க்ரோத்துக்கான ஹார்மோன்ஸை தூண்டி விடும்போது இதை நம்ம 1 ml யூஸ் பண்ணோன்னா இதோட ஒர்க்கிங் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல 2 mlலேருந்து 2.5 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 2.5 ml வரை யூஸ் பண்ணாலும் செடிகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காய் வகை பயிர்கள், பழ வகை பயிர்களுக்கு எல்லாமே 2லேருந்து 2.5 ml வரை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி 2.5 ml வரை யூஸ் பண்ணியும் ஒர்க்கிங் நல்லா இல்லை, எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா புழுக்கள் வந்து ரெசிஸ்டண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பேசிக்கான இனிஷியல் ஸ்டேஜுக்கான மருந்து வந்து கேட்கல அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆகும்போது இது கூட காம்பினேஷனாக வேறு ஏதாவது மருந்து சேர்த்து அடிக்கிறது மூலமாக புழுக்கள்லாம் கண்ட்ரோல் ஆகும், பூச்சிகள்லாம். எந்த மருந்து சேர்த்து அடிக்கலன்னு பார்க்கும்போது ஸ்டார்டின் பவர். இதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னா அசிபேட் 50% ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட் 1.70% எஸ்பி ஃபார்மெட்டில் இருக்குது. எஸ்பி ஃபார்மெட்னா நீரில் கரையக்கூடிய பவுட்ரு, சாலிபிள் பவுடர். இப்போ இந்த பவுட்ரு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா சீவிங் பெஸ்ட் ப்ளஸ் சக்கிங் பெஸ்ட், இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்டார்டின் பவரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 கிலோ 340 ரூபா வரும். அதேமாதிரி ப்ரொஃபெக்ஸோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்ரு 220 ரூபா வரும். இந்த மருந்து எந்தெந்த பிராண்ட்லலாம் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸில் ப்ரோசைப் அப்படிங்கிற பேர்லேயும், அக்ரிபெக்ரி இண்டஸ்ட்ரீஸில் ப்ராப்பர் சூப்பர் அப்படிங்கிற பேர்லேயும், பிஐ இண்டஸ்ட்ரீஸில் பிஐ ராக்கெட்டுங்கிற பேர்லேயும், ப்ளஸ் இந்த நாகார்ஜுனா அதாவது NaCl கம்பெனியில் ப்ரொஃபெக்ட் சூப்பர் அப்படிங்கிற பேர்லேயும் இருக்குது. அந்த மருந்து தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அக்ரி ரிலேட்டடான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கோ இல்லைனா சின்னதாக வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.